ராம் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ குருபியோ நம. திருவிளையாடல் புராணத்துல 3 திருவிளையாடல்களை பார்த்துட்டு இப்ப 4வது திருவிளையாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய தடாதகை பிராட்டியார் எப்படி பூமியில் அவதாரம் பண்ணார், அவதாரம் பண்ணி என்ன காரியங்கள்லாம் பண்ணா அப்படின்றத ரொம்ப விரிவாக சொல்ல போறார். எப்படி அகஸ்திய மாமுனிவர் அன்னைக்கு ஆலாசிய மகாத்மியம் சொன்னாரோ அதை பேஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் ஓரளவுக்கு வால்மீகி ராமாயணத்தை ஒட்டி கம்ப ராமாயணம் வந்ததுங்கிற மாதிரி அகஸ்தியருடைய ஆலாசிய மகாத்மியத்தை ஒட்டினா போல பரஞ்சோதி முனிவர் அவர்கள் இதை பாடல்களா பண்ணியிருக்கார். அது சங்க கால தமிழா இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஒரு 300 வருஷம் 400 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கிறதுனால அப்போ கொஞ்சம் தமிழ்ல கொஞ்சம் இலக்கணத்தோட கூடியதாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவா, தமிழ்ல கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணவா, மொழி ஆராய்ச்சி எல்லாம் பண்ணவா, கொஞ்சம் பண்டிதர்களா இருக்கக்கூடியவா, அவெல்லாம் நம்ம கொஞ்சம் விளக்கமா சொன்னாதான் புரியும் அப்படிங்கிற அளவுக்கு அதுல கொஞ்சம் வார்த்தைகள்லாம் உபயோகப்படுத்திருக்கேன். ஏன்னா ஒரேடியா ஒரு பாடல்னாலோ ஒரு ஸ்லோகம்னாலோ ரொம்ப லலிதமா இருந்துருக்குன்னு சொன்னா அதுக்கு அவ்வளவு இது இருக்காது, டிமாண்ட் இருக்காது. கொஞ்சம் அளவுக்கு யாராவது அது வியாக்கியானத்தெல்லாம் சொல்லி கொடுத்த நமக்கு அதை புரியும்படியா பண்ணாதான் அங்கதான் குரு சிஷ்ய பாவம்ங்கிறது தொடர்ந்து வளர்றதுக்கு ஒரு வாய்ப்பு அதுல இருக்கும். இங்க பரமேஸ்வரனை பத்தி திருவிளையாடல்ன்றதுனால 64 திருவிளையாடல்களும் அந்த ஈஸ்வரன் நடராஜ பெருமானுடைய வைபவங்களை சொல்ற மாதிரி 64 திருவிளையாடல்களை சொல்ற மாதிரியாக இந்த அமைஞ்சிருக்கு. இந்த புராணம் அப்படின்னு சொல்றது ஏன் அப்படின்னாக்கா தொன்று தொட்டு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக 1000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து வரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறதுனால அப்ப நடந்தது அப்படிங்கிறதுனால இது புராதனமானதுங்கிறதுனால புராணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஒரு சின்ன குரு வந்தனத்தோட இதை ஆரம்பிக்கலாம். காமகோட்டி பீடாதிபம் சத்குரும் சந்திரசேகரம் தயாமக சாகரம் தம் பணமாமி சமாதரம் அப்படின்னு சொல்லிட்டு காமகோட்டி பீட்டத்தினுடைய சத்குருவாக வழங்கக்கூடிய சந்திரசேகர சரஸ்வதி, ஒரு தயைங்கக்கூடிய அமிர்த கடலாக விளங்கக்கூடியவர், பொறுமையின் சின்னமாக இருக்கக்கூடியவரை, அப்பேற்பட்டவரையே நான் வணங்குகிறேன்னு சொல்லி அவர் நமக்கு அருள் பண்ணி இன்னும் இது தொடர்ந்து நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட நம்ம மேல அப்படியே போறோம். வள்ளலார் சொல்றார், ஏன்பா சேய்பிழை காய் அறிந்தும் சீரால் பொறுப்பார் வெறுக்கும் தகமைகள் செய்யும் யான் உன்னை வாழ்த்துவனேன்னு ஒருத்தர் சொல்ற. பொறுக்கும் தகமை புதிய தன்மை. அதாவது தப்பு பண்ணிட்டாருன்னா சின்னவாள்னா அதை பொறுத்துக்கிறதுன்றது பெரியவாளுக்கு ஒண்ணு இது முடியாத காரியம் இல்லையே. அதனால செய்பிழையை தாய் அறிந்தும் சீரா, அம்மா தன் குழந்தை தப்பு பண்ணிட்டுன்னா அதுக்காக சீரி ஒதுக்கி தள்ள மாட்டா, பொறுத்துதானே பண்ணுவா. நீ நாய்ப்பிள்ளை நீ பொறுக்க நியாயம் உண்டையா. இது நான் நாயிலும் கேடானவன் அப்படின்னா கூட நான் செய்த பிழைய கூட பொறுக்கிறதுக்கு உனக்கு ஒரு நியாயம் உண்டு. ஏன்னா நீ உலகத்துக்கே தந்தை இல்லையா. ஒரு தாய் எப்படி பொறுத்துக்கிறாளோ அந்த மாதிரி நீ என்னை பொறுத்துக்கலாமே. நீ எப்பேற்பட்டவன், நீ பஞ்சமிலால் உள்ளம் வருவுகின்ற வாஞ்சுடரே, பஞ்சமுலான் போற்றும் கருணை பெருங்கடலே, நஞ்சு அமுதாக கொண்டு அருளும் நல்லவனே அப்படிங்கிற. மின் அளதோ பஞ்சமிலியன் துன்பச் செழிக்கொழித்தால் ஆகாதோ. நீ வஞ்சமே இல்லாத கபடமில்லாத மனதிலெல்லாம் பொருந்தி இருக்கக்கூடிய ஜோதி சுரூபமாக வழங்குறவனே, இந்த தாமரை பூவில வாசம் செய்யக்கூடிய பிரம்மன் கூட வணங்கக்கூடிய கருணா சாகரமே, விஷத்தையே நீ அப்படியே அமுதமாக போல சாப்பிட்டையே, அப்பேற்பட்ட அந்த உலகத்துக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்ச சிவபெருமானே, நான் உன்னை தவிர ஏதாவது ஒருத்தர் அடைக்கலம்னு அடைவேனா, அடையலையே, நீ ஏன் என்னுடைய துன்பங்கள் எல்லாம் போக்கக்கூடாது அப்படிங்கிறார். இதுல யார் துன்பப்பட்டா? நம்ம பார்க்கக்கூடிய இந்த 4வது படலத்துல யாரு துன்பப்பட்டா? அந்த துன்பத்தை எப்படி அந்த அம்பாள் அம்பாளா பரமேஸ்வரன் 2 ஒண்ணுதானே. 2 பேரும் ஒரே ரூபமா இருக்கிறதுனால தானே பவ்ய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் தானே சொல்றாரு பட்டர். அபிராமி பட்டர் சொல்லும்போது 2 பேரும் ஒன்னாதான் எப்போ அர்த்தநாரீஸ்வரனாக தானே பாக்குறாரு. அதனாலதான் இவர் அர்த்தநாரீஸ்வரனாக
கேட்கக்கூடிய அந்த பார்வதி தேவியையும் இந்த பரமேஸ்வரனையும் எப்படி எல்லாம் இந்த யார் துன்பப்பட்டா அவளுக்கு எப்படி அருள் பண்ணாங்கிறத இந்த பாடலத்துல சொல்ல போறார் அவர். இது என்ன படலம் அப்படின்னு கேட்டாக்க, தடாதகை பராட்டியார் இந்த பூலோகத்துல அவதாரம் பண்ணா அப்படின்ற கதையை சொல்ல போறார். இது எப்படி இந்த கதை அப்படின்னா, அது ஒரு சுருக்கமா அந்த கதையை பார்த்துட்டு மேல நம்ம பாடல்களுக்கு போகலாம். நம்ம முதலே பார்த்தோம், குலசேகர பாண்டியன் அப்படிங்கிற ராஜா இந்த பூமியை ஆண்டு வந்தார். அவர் தான் இந்த சோமசுந்தர் கடவுளை கதம்பவனத்துல பார்த்தார். அங்க இந்திரன் அமைத்து கொடுத்த விமானம் இருந்தது. அந்த விமானத்துக்கு சுவாமி இருந்தார். அத பகவானே சித்தராக சொன்னதுனால, கனவுலையும் சொல்லி நேரையும் சொன்னதுனால, அவருடைய ஆணைப்படியாக அந்த மதுரை மாநகரை, கூடல் மாநகரை நிர்மாணித்தான். பெரிய மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள்லாம் அமைத்து, நாலாபுரங்களும் திக் தேவதைகள் எல்லாம் பிரதிஷ்டை பண்ணி, அந்த ஊரை பெரிய அழகான ஒரு நகரமா பண்ணி, தான் முன்னாடி இந்த மணவூருங்கிற ஊர்ல இருந்து இந்த மதுரை என்பதுக்கு தான் ஆட்சி செய்வதற்காக, தங்குவதற்காக மாற்றிக்கொண்டு தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்து வந்தான் அப்படிங்கிறத பார்த்தோம். அவனுக்கு ஒரு பிள்ளை மலையத்வஜ பாண்டியன் பேர். அந்த மலையத்வஜ பாண்டியன் ரொம்ப எப்படி ஆட்சி பண்ணான்னு ரொம்ப சிறப்பா ஆட்சி பண்ணிட்டு வந்தான். அவன் மனுஸ்மிருதியில எப்படி இருக்கோ அது பிரகாரம் ஆட்சி பண்ணான். இதுல இருந்து மனுஸ்மிருதி இதுக்கு முன்னாடி உள்ளதாக தெரியுது. இந்த மலையத்வஜ பாண்டியன் இருந்த காலத்துக்கும் முற்பட்டதாக அந்த மனுஸ்மிருதி இருந்ததாக தெரியாது. அதுதான் எல்லாருக்குமே ஆதாரமாக இருந்திருக்கு. வாழ்க்கை நெறிகளை எல்லாம் வகுத்து கொடுத்த அந்த மனு நீதி இருக்கு, அதுதான் எல்லாருக்கும் ஆதாரமா இருந்திருக்கு. அதுல சொல்லியிருக்கிறபடி சிறப்பாக ஆட்சி புரிந்து வந்தான். அந்த ராஜாவுக்கு நிறைய ஒரு ஆகாரம் சொல்லுவா இல்லையா, அவருக்கு நிறைய ராணிகள்லாம் நிறைய பேர் இருந்தா. ஆனா கூட அவர் பட்ட மகிழ்ச்சின்னு சொல்றதுக்கு என்ன பண்ணான்னா, சூரிய குலத்துல தோன்றின சூரசேனன் ஒரு ராஜா, அவர் சோழ ராஜா, இவர் பாண்டியன். அந்த காலத்துல சோழன் பாண்டியன் எல்லாருமே எடுத்திருக்கான்னு தெரியுது. சேர நாடு தான் பின்னாடி வந்திருக்குமோன்னு தெரியல. அந்த சோழ ராஜாவுடைய மகன் காஞ்சனமாலை, அவளை திருமணம் பண்ணி கொண்டான். அந்த மலையத்வஜ பாண்டியன் காஞ்சனமாலையோட மற்ற ராணிகளோட சேர இவ்வளவு பட்ட மகிழ்ச்சியா வச்சு கொண்டு அந்த ராஜ்யத்தை ரொம்ப நன்றாக ஆண்டு கொண்டு வந்தான். ராஜாக்கள்லாம் அப்படி சுகபோகமா இருந்தான்னு மாத்திரம் நம்ம பாக்குறோமே தவிர, ஒரு சண்டைன்னு அவ எவ்வளவு கஷ்டப்படுறா, ஒரு நாட்டை காப்பாற்றுறதுக்கு எத்தனை பெரும்பாடுபடுறா, சண்டைகள் எப்படி புறமுது காட்டாத எதிரிகளுடைய அம்புகளையும் ஆயுதங்களுடைய தாக்குதல்களையும் தன்னோட உடம்புல வாங்கிட்டு எவ்வளவுதான் கஷ்டப்படுறா. அதை நம்ம நினைச்சு பார்த்தோம்னாக்க அவளோட சுகபோகங்கள் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா ரெண்டுத்துக்குமே அவ தயாரா இருக்கா, இதையும் அனுபவிக்கிறா அதையும் அனுபவிக்கிறான்னு. இந்த ராஜா என்ன பண்ணா, குறையே இல்லாத ஆட்சி பண்ணிட்டு தான் இருக்கான். ஆனா அவனுக்கு ஒரு குறை இருந்தது. பெரியவாள்லாம் சில பேர் வாழ்த்துப்பா, குறையே இல்லையேங்கிற ஒரு குறையோட நீ இரும்பா. உனக்கு என்ன குறைன்னா, எனக்கு ஒரு குறையும் இல்லையே அப்படின்னு ஒரு குறை, அது இருக்கட்டும் உனக்கு அப்படின்னு வாழ்த்துவா. அப்படி வாழ்த்துற மாதிரி இவனுக்கு நிஜமாவே ஒரு குறை இருந்தது. அந்த குறைய போக்குறார் சுவாமி. என்ன, மலையத்வஜ பாண்டியனோட அப்பா தானே குலசேகர பாண்டியன் இந்த நகரையே நிர்மாணம் பண்ணி அந்த மதுரையும் பதியில சோமசுந்தருக்கும் மீனாட்சி அம்மைக்கும் கோவிலே கட்டினார் இல்லையா. அப்ப அந்த மலையத்வஜ பாண்டியன் தனக்கு ஒரு குழந்தை இல்லையே, மகவு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டான். அந்த காலத்துல அது பொண்ணா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் என்னையும் அவ ஒத்துண்டா. பிள்ளையா இருந்தாலும் என்னென்ன பயிற்சி கொடுக்கணுமோ அத்தனை பயிற்சியும் கொடுத்தா. பெண்களுக்கும் அந்த அளவுக்கு அறிவை ஊட்டி சரிசமமா தான் வளர்த்திருக்கா. அதனால நடுவுல வந்த காலத்துல தான் இவா வஸ்தி அவா சாத்தி, இவா இருந்தாதான் நல்லது அவா இருந்தாலாம் இது அப்படின்னு ஒரு வழக்கத்தை யார் மாத்தினான்னு தெரியாத இருக்கு. ராஜா என்ன பண்ணான்னா, மந்திரிகள்லாம் சொன்னா ஒரு யாகம் பண்ணலாமே. ராஜாக்கள்லாம் அந்த காலத்தை பொதுவா பண்ற யாகம் அஸ்வமேத யாகம் தான். இவனும் அஸ்வமேத யாகம் பண்ணா 1, 2, 3, 4 பண்ணிட்டு இருக்கான். ஒன்னும் குழந்தை பாக்கி ஏற்படுறதா இல்லை. 99 யாகங்கள் பண்ணி முடிச்சாச்சு. அது பண்ணி முடிச்ச உடனே ஒருத்தனுக்கு இதை பார்த்தோன்னா வயிற்றுல புளிய கரைச்சது. ஐயோ, இவன் இப்படி யாகம் பண்றானே, 99 யாகம் பண்ணிட்டானே, 100வது யாகமும் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டான்னா நம்ம பதவி போயிடுமே, ஓம் தத்துவன்னு காலாம போயிடுமே அப்படின்னு ஒருத்தன் வருத்தப்பட்டானா. யார் அவன்னா வந்தான் இந்திரன். அந்த இந்திரனுக்கு எப்பவுமே ஒரு கவலை என்னன்னா, யாராவது பூலோகத்துல, ஏன்னா பூலோகத்துல மத்தான் அந்த கர்ம பூமியில தான் யாகங்கள்லாம் பண்ண முடியும்.
சொர்க்கலோகத்திலாம் ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் ஒண்ணு சுகபோகமா இருப்பாளே தவிர இதற்கெல்லாம் ஒண்ணும் அங்க வழி கிடையாது. இங்க இருக்கிறவாளை ஆசிரியச்சுதான் அவ யாகங்கள் யஜ்யங்கள்லாம் பண்ணி ஆகணும். அவன் பார்த்தான், அழடா இவனுடைய யாகம் 100 பண்ணி முடிச்சுட்டான்னா இவனுக்கு இந்திர பதவி கிடைச்சி போயிடும், நம்ம வெக்கேட் பண்ணுமே சீட்டேன்னு. இவனுக்கு இதேதான் வேலை. அப்படிதான் தசரத மகா சக்கரவர்த்தி 99 யாகம் பண்ணார். 100வது யாகம் பண்ணும்போது முடியே வந்துட்டான். என்ன போய் நமக்கு ரொம்ப வேண்டியவர் நேரம், ரொம்ப வேண்டப்பட்டவரா இருந்துட்டு எவ்வளவோ எனக்கு உபகாரம் எல்லாம் பண்ணிருக்கேன். நீங்க 10 திசைகளிலும் தேர ஓட்டக்கூடியவரா இருக்கக்கூடிய நீங்கள் எனக்கு போட்டியா இப்ப இந்த யாகத்தை பண்றதுல உங்களுக்கு இந்திர பதவி மேல ஆசையா? அப்படி உங்களுக்கு என்னோட இருக்கணும்னு ஒரு ஆசை இருந்தேன்னா நானே பார்த்து சீட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பேனே, ஏன் இப்படி பண்றேன்னு. அதெல்லாம் இல்லப்பா, எனக்கு குழந்தை இல்லை பாரு, 60,000 வருஷம் ஆச்சு நான் வாழ்ந்திருக்கேன், எனக்கு குழந்தை இல்லைன்னா. அதுக்கு போய் இந்த யாகமா பண்ணுவா? உத்தரகாமேட்டு யாகம்னா பண்ணணும்னு சொல்லி கொடுத்து ரிஷிசிங்கரை கூப்பிட்டுன்னு யாகம் பண்ணணும்னு குழந்தை பிறக்கணும்னு அவன் சொல்லிட்டு போனான். அது மாதிரி இப்பவும் பார்த்தான், இந்த பாண்டிய ராஜா ஈஸ்வரனுடைய அருளுக்கு பாத்திரமானவன். அங்க போய் இடைஞ்செல்லாம் பண்ணோம்னா இந்த இவருக்கு பண்ணால சகரங்கிற முனிவருக்கு ராஜாக்கு பண்ணாங்க இல்லையா, அவனுடைய அஸ்வமேதையாக குதிரை கொண்டு போய் கபில முனிவர் தபஸ் பண்ற இடத்த கொண்டு போய் கட்டிட்டு வந்தாங்க. அது மாதிரிலாம் பண்ணல. இவன் என்ன பண்ணா, நேரம் அந்த ராஜா மலையத்வஜ பாண்டியன் முன்னாடி வந்தான். எதுக்கு ஐயா இந்த யாகம் பண்ற? 99 முடிஞ்சாச்சு, 100வது வேற ஆரம்பிக்கிறிய எதுக்குன்னா? அப்பதான் அந்த ராஜா சொன்னார், அதெல்லாம் இல்லப்பா, எனக்கு குழந்தை இல்ல, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்னோட மந்திரிகள்லாம் சேர்ந்து சொன்னா நீ அஸ்வமேத யாகம் பண்ணு, உனக்கு குழந்தை பிறக்கும். நான் அதனால 99 யாகம் பண்ணேன், இன்னும் குழந்தை பிறக்காதனால புத்திர பாக்கியத்தை வேண்டி நான் இந்த யாகத்தை பண்ணேன். சொன்னா அவ்வளவுதானே, உனக்கு குழந்தை தானே வேணும், அதுக்கு போய் நீ இந்த யாகத்தை பண்ணான்னு. எந்த வியாதிக்கு எந்த மருந்து கொடுக்கணுமோ அதை தானே கொடுக்கணும். அதை விட்டுட்டு தப்பான ஒரு மருந்து கொடுத்தாக்க சைடு எஃபெக்ட் தான் வரும் இல்லையா, அதனால துன்பங்கள் தான் வரும். உடனே சொன்னா, நீ புத்திரகாமேட்டு யாகம் பண்ணுங்கோ, பண்ணிதான் உங்களுக்கு குழந்தை கிடைப்பாள் அப்படின்ட்டு போயிட்டான். குழந்தை கிடைப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். உடனே மலையத்வஜ பாண்டியன் இந்திரனே சொல்லிட்டான், நான் தனக்கு அழகான வழியை காமிச்சு கொடுத்துட்டான் அப்படின்னு. என்ன பண்ணான்னா புத்திரகாமேட்டு யாகத்தை பண்ணான். யாகம் ஓகோன்னு நடந்தது. அந்த யாகம் பிரமாதமா நடந்துட்டு இருந்தது. நடந்துட்டு இருக்கும் போது அது ஒரு 3 வயசு குழந்தையா அம்பாள் அதுல இருந்து வந்தாவும், சின்ன குழந்தையா அந்த யாக குண்டத்துல இருந்து வெளியில வந்தா. பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷம், ஆகா நம்ம யாகத்தினுடைய பலன் கிடைச்சுட்டே, அம்பாளே வராளே அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது அந்த அம்பாள் என்ன பண்ணா, நேர வெளியில வந்தா காஞ்சன மாலையனுடைய மடியில போய் உட்காந்துட்டான். காஞ்சன மாலை தானே வட்டத்து ராணி இல்லையா, அவருடைய மடியில போய் உட்கார்ந்துட்டா. உட்கார்ந்தத பார்த்தான், ஒரு விதத்துல சந்தோஷம், தனக்கு ஒரு குழந்தை கிடைச்சிட்டு அம்பாளே குழந்தை வடிவா மடியில உட்கார்ந்துட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சந்தோஷம். அதே சமயத்துல பெரிய ஷாக் வேற ஆயிடுச்சு. என்ன ஷாக்குன்னா, அது ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தை அபூர்வமாக அதிசயமான வடிவுடையவாள், அரவிந்தமெல்லாம் துதிசயவான சுந்தரவல்லி அப்படின்னு சொல்லுவார் அபிராமி பட்டர். அதிசயமான வடிவுடையவளாம், அவளுடைய ரூபமே அதிசயமானதுன்னு. நிஜமாவே இங்க அதிசயமா அவ 3 ஸ்தனங்களோட கூடியவளாக ஆவிர்வதிச்சு ஒரு மடியில உட்கார்ந்துண்டா. இதை பார்த்தோன்னா, அடாடா இப்படி இருக்கே இந்த குழந்தை, இது வயசானா இது எப்படி இருக்குமோ தெரியல, இதை யார் கல்யாணம் பண்ணிப்பா, இது எப்படி குர்த்தனம் பண்ணும் அப்படின்னு அவனுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. இப்படி நம்ம யாகம் பண்ணியும் தபஸ் பண்ணியும் பூஜை பண்ணியும் புனஸ்காரங்களுக்கு எதுக்குமே ஒரு நல்ல பலன் கிடைக்காது, இப்படி ஆயிடுச்சு ஏன்னா வருத்தப்படும் போது அப்ப அவனுக்கு ஆகாசவாணியா ஒரு அசரீரியாக ஒரு குரல் கேட்டது. நீ ஏன்பா கவலைப்படுற, உனக்கு இருக்கிறது மகளா தோன்றி இருக்கக்கூடியவளே யாருன்னு இந்த மகா பார்வதி தேவியே வந்திருக்கா, அந்த மகாசக்தியே வந்திருக்கா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. நீ ஒரு பையனுக்கு என்னென்ன பண்ணுவியோ அதே மாதிரி இவளுக்கு எல்லாத்தையும் பண்ணு, பையனை மாதிரியே இவளை வளர்த்துட்டே இரு. இவளுக்கு ஏற்ற ஒரு கணவன் வரும்போது இவளுக்கு பட்டம் சூட்டு, உனக்கு அப்புறம் இவளுக்கு பட்டம் சூட்டி இவளை ராணியா பண்ணிடு. இவ மகாராஜ்னியா இருக்க போறா, மகாராணியாக வாழ போறா, உலகம் முழுக்கத்தில் தன்னுடைய கொடையன்களை கொண்டு வர போறா. இவ இவளுக்கு தக்கதொரு கணவன், இவளுக்கு உகந்த கணவன் கிடைக்கும் போது அந்த கணவனை பார்த்த உடனே இவளுடைய 3வது தனமானது மறைந்து விடும். அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத, ஒரு பிள்ளையை வளர்க்கிற மாதிரி உன்னை வளர்த்துடுன்னு. உடனே இந்த சந்தோஷமான செய்தி ராஜாவுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்தது மலையத்வஜ பாண்டியனுக்கு. அவன் என்ன பண்ணா, குழந்தை பிறந்திருக்கு, தனக்கு குழந்தை கிடைச்சிருக்கான்னு. எப்பவுமே அம்பாள் எங்கேயுமே
தோன்றிருக்காத ததாத்மானம் சஜாமியகம்னு கிருஷ்ணன் சொல்ற மாதிரி அந்த இடத்துல தான் தோன்றிருக்காத தவிர எங்கேயும் ஒரு தாயின் வயிற்றுல பிறந்த மாதிரி அம்பாள் தெரியல. ஒருவேளை இது வேணா எடுத்துக்கலாம். கோகுலத்துல யசோதைக்கு மகளாக தோன்றி மாய ரூபமாக தோன்றி அப்புறம் இடம் மாறி துர்க்கையாக வந்தாண்டு அதை வேணா சொல்லலாம். அந்த இது ஒரு இதுக்கு எடுத்துக்கலாம். அது பிற்காலத்துல வந்ததா இருக்கிறதுனால அது யாரும் அதை தொடரதில்லை. ஆனா அம்பாள் பொதுவா யாருக்கும் மகளாக பிறந்ததிலே அவர் தோன்றிருக்கான்னு சொல்லுவா. மதங்க முனிவருக்கு மகளாக பிறந்தாலும் ஒரு கதை இருக்க, மாத்தங்கின்னு அதனால்தான் பேரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மதங்கர்கள்னு ஒரு குலம், அவெல்லாம் அந்த பாட்டெல்லாம் பாடி யாரெல்லாம் வாட்சி எல்லாம் பண்ணுவா. அந்த குலத்திலேயே அம்பாள் ஒரு வாட்டி பிறந்தாலும் அதனால அவளுக்கு மாத்தங்கின்னு பேருன்னு சொல்லுவா. இன்னொரு இடத்துல கூட திருவிளையாடல் புராணத்துல பின்னாடி வரப்போறது ஒரு மீனவனுக்கு மகளாக பிறந்தாள் அப்படின்னு. இது தோன்றிய நாள் பிறந்தால் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பொதுவா பரமேஸ்வரன் யாருக்கும் மகனாக தோன்றியதில்லை. அவர் எல்லா இடத்துலயும் அவர் அந்த இடத்துல திடீர்னு வருவார், அப்படி அந்த வேஷத்தோட நிற்பாரே தவிர அவர் யாருக்கும் 10 மாசம் கர்ப்பவாசம் பண்ணிதான் அவர் பொறுக்கல. அம்பாள் ஒரு சில அவதாரங்கள் அப்படி பண்ணிருப்ப போல இருக்கு. இவளுக்கு தடாதகைன்னு பேர் வச்சா. தடாதகைன்னு பேர் வச்சு இவளுடைய பிறந்த ஒரு மகிழ்ச்சியை ரொம்ப பிரமாதமா அரச முறைப்படி ரொம்ப நன்னா கொண்டாடி அவளுக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சு ஒரு ஆண் பிள்ளையை வளர்க்கிற மாதிரி வளர்த்து கொண்டே வந்தான். நாமெல்லாம் கூட சிறுமியான போனோம்னா ஒரே ஒரு குழந்தை தான் இருக்கு, அது ஆண் குழந்தையா பிறந்துடுத்து அப்படின்னா பொன் குழந்தை இல்லையேன்னு ஏங்கிறவா. இனிமே பொன் குழந்தைக்கு வழி இல்லைங்கிறன்னு போனோம்னா அந்த ஆண் குழந்தைக்கே பெண் குழந்தை மாதிரி வேஷம் போட்டு ஒரு 5 வயசு வரைக்கும் அப்படி வளர்ப்பார். சில பொன் குழந்தைக்கு ஆண் குழந்தை மாதிரி வளர்க்கிறவாலும் சில பேர்லாம் உண்டு. அந்த பேர் ஸ்கூலுக்கு எல்லாம் போகும்போது எல்லாம் மாத்திடுவா எல்லாத்தையும். இங்க இந்த குழந்தைக்கு எல்லாத்தையும் கட்டு கொடுத்து எல்லாரும் நல்லபடியா வளர்த்தணும் தான். குழந்தை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமா வளர்ந்துட்டே வராவோ. சின்ன வயசுல பாலையாக ஒரு 5 வயசு குழந்தையாக 3 வயசு குழந்தையா இருக்க மழலை மொழியெல்லாம் பேசுறாளாம். அது ரொம்ப ஆசையா அதை எல்லாரும் அனுபவிக்கிறா. கூட இருக்கக்கூடிய சிறுமியர்களோட அந்த ராஜவம்சத்துல கூடிய மற்ற சிறுமிகளோட எல்லாம் விளையாடுறா. என்னென்னலாம் விளையாட்டு விளையாடினான்னா அந்த காலத்து அந்த விளையாட்டு எல்லாம் சொல்றாவ. சின்ன வீடு, மணல்ல வீடு கட்டி விளையாடுறது, கரையோரத்துல நதிக்கரையோரத்துல சமுத்திர கரையோரத்துல அந்த மணல்ல வீடு கட்டி விளையாடுறது. அப்புறம் இந்த சின்ன சொப்பு எல்லாம் வச்சிருந்து சமையல்லாம் பண்ணி சாப்பாடெல்லாம் போட்டு அப்படி எல்லாம் பண்றது. அதுக்கப்புறம் பாண்டி விளையாடுறது, அதெல்லாம் இப்ப இருக்கான்னு தெரியல. பாண்டி விளையாடுறதுன்னு ஒண்ணு, அதுக்கப்புறம் பல்லாங்குழி ஆடுறதுன்னு ஒண்ணு உண்டு. அப்புறம் இந்த சோழி எல்லாம் தூக்கி போட்டு பிடிக்கிறது, ஒன்னொன்னா 2 பிடிக்கிறது. அம்மானை ஆடுறதுன்னு ஒண்ணு உண்டு. 3 பந்து 5 பந்துன்னு வச்சுட்டு ஒன்னொன்னா ஒரு கையால மேல போட்டு இன்னொரு கையில வரும், அதை திருப்பி அடுத்த கைக்கு மாத்திட்டு மேல போட்டு இப்படி பார்த்தா மேலேருந்து அப்படியே வரிசையா ஒரு 5 பந்து சுத்தி வந்துருக்குது. அம்மானை ஆடுறது அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு பாட்டெல்லாம் கூட இருக்கு. பாட்டெல்லாம் பாடின்னு ரித்தினிக்கா அதுக்கு தகுந்த மாதிரிலாம் ஆடுவாங்க. அம்பாள் இத்தனையும் ஆடினா அப்புறம் இன்னும் கொஞ்சம் வயசு ஆச்சு. 7-8 வயசு ஆனோன்னா எல்லா வேதங்கள் எல்லாத்தையும் அந்த காலத்துல முறைப்படி எப்படி கத்துக்கணுமோ அத்தனையும் கத்துண்டா. அதுக்கப்புறம் எல்லா கலைகள் 64 கலைகளும் எப்படி கிருஷ்ண பரமாத்மா 64 கலைகளையும் 64 நாள்ல கத்துண்டாங்க போல அம்பாளும் 64 கலைகளையும் கத்துண்டா. அத்தனையும் கத்துண்டு அது நன்கு தேர்ச்சி பெற்றார். அதுக்கப்புறம் படைக்கலை பயிற்சி. இவதான் நாளைக்கு ராணி ஆக போறான்னு இந்த ராஜகுமாரியா இருக்கும் போதே அவளுக்கு வேண்டிய அந்த படைக்கலை பயிற்சி எல்லாம் கத்துக்கணும் இல்லையா. அது வால் பயிற்சி, வில் பயிற்சி, கதாயுதத்தை எப்படி கையாளுறதுங்கிற அந்த பயிற்சி. அப்புறம் இந்த இதெல்லாம் கூட சொல்லுவா, குத்து சண்டை, அந்த மாதிரி கையாலேயே சண்டை போடுறது, காலால சண்டை போடுறது, இப்படி பலவிதமான சண்டைகள், சண்டை பயிற்சி இதெல்லாம் கத்துண்டா. இதெல்லாம் பார்த்து ரொம்ப பாண்டிய ராஜா ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சான். தன்னோட மந்திரிகள் எல்லாம் கூப்பிட்டு அவள்கிட்ட கலந்து பேசி என்ன பண்ணா, இப்ப எல்லாத்துலயும் சிறந்தவளா ஆயிட்டா, எல்லாத்துக்கும் தகுதி உள்ளவளான்னு ஆயிட்டா. நான் பேசாத எப்படி தசரத மகாராஜா எனக்கு வயசாயிடுத்து, நான் ராமனுக்கு பட்டம் கட்டுறேன்னு சுமந்தரை கூப்பிட்டு கேட்டு வசிஷ்டரை கூப்பிட்டு பேசி முடிவு பண்ணானோ அது மாதிரி இவனும் சுமத்தின்னு தன்னுடைய மந்திரியை கூப்பிட்டு அந்த மந்திரி சபையை கூப்பிட்டு நான் இந்த தடாதகை பிராட்டிக்கு நான் ராஜ்யத்தை பட்டாபிஷேகம் பண்ணி கையில கொடுக்கலான்னு பாக்குறேன், நீங்க எல்லாம் என்ன சொல்றேன்னா
எல்லாரும் ஆமா. அப்புறம் ஜனங்களையும் கூட்டு முனிவர்கள், மகரிஷிகள், ஜனங்கள், தபசுகள் எல்லாரும் அதை ஆமோதிச்சா. தடாதகை பிராட்டிக்கு நிச்சயமா அவளுக்கு எல்லா தகுதி இருக்கு, அவளுக்கு நீ பட்டம் சூட்டலாம் சொன்னவள் நல்ல நாள்ல அவளுக்கு மகாராணியாக பட்டம் சூட்டினான். பட்டம் சூட்டி கொஞ்ச நாள்லாம் ராஜா என்ன ஆச்சுன்னா மலையத்வஜ பாண்டியன் சிவலோக பிராப்தியை அடைந்தார், இந்த உலகத்தை விட்டு போயிட்டார். இப்போ அவளுக்கு அம்மாவை காப்பாற்ற வேண்டிய காஞ்சன மாலையை காப்பாற்ற வேண்டியது ஒண்ணுதான் இருந்தது, நாட்டை காப்பாற்ற வேண்டியது இருந்தது. இவ என்ன பண்ண, அப்பாவுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் ஒரு புத்திரவத்து பிள்ளை என்ன செய்வானோ அத்தனையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய ஆட்சியை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நாட்டை நல்லபடியா ஆண்டா. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்ல இருக்கவெல்லாம் கூட அரசர்கள் கூட இவளுக்கு அடிபணிஞ்சு இவளை ஒரு சக்கரவர்த்தினியாக ஏற்றுக்கொண்டார்கள். இவளும் பூலோகத்திலையும் சரி வானுலகம் விண்ணுலகம் ரெண்டையும் சேர்த்து ஓகோன்னு எல்லாரும் பாராட்டும்படியாக ஆட்சி பண்ணி 2 உலகத்தையும் தன்னுடைய ஆட்சியின் கீழே கொண்டு வந்துட்டார். அவ கன்னி பருவத்திலேயே ராணி ஆயிட்டதுனால மதுரை மாநகருக்கு கன்னி நாடு அப்படின்னு கூட ஒரு பேர் உண்டு அப்படின்னு சொல்றேன். இந்த செய்தியெல்லாம் ஆலாசிய மகாத்மியத்துல அகஸ்திய முனிவரானவர் மற்ற முனிவர்களுக்கெல்லாம் அது ரொம்ப அழகா சொல்லிட்டு வராராம். சொல்லிட்டு வரும்போது அவள்லாம் கேட்கிறா, இது பரமேஸ்வரன் முதல்ல வருவார், அதுக்கப்புறம் பார்வதி வருவா, கல்யாணம் பண்ணி எல்லாம் பண்ணுவா. இந்த தடவை ஏன் பார்வதி தேவியானவள் இங்க மலையத்வஜ பாண்டியனுக்கு குழந்தையா பிறக்கும் போது அவ மாத்திரம் தனியா வந்திருக்காளே, ஈஸ்வரன் எங்க அப்படின்னு கேட்கிறா. கேட்ட உடனே பூமியில் இப்ப தனியா வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அகஸ்திய முனிவர் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றார். ஏன் இப்படி ஆச்சு, என்ன காரணத்தினால இப்படி அப்படின்னு போது அவர் உபகதை ஒண்ணு எடுத்து சொல்றார். அதாவது விஸ்வாவசு அப்படின்னு ஒரு வித்யாதரன் ஒரு ராஜா இருந்தான். அவனுக்கு ஒரு பெண் இருந்தான். அவன் பெண்ணு பேர் விச்சாவதி அப்படின்னு சொல்றான். சம்ஸ்கிருதத்துலயும் இதே தானான்னு தெரியல. விச்சாவதி தானே, விஷாவதி தெரியல. விஸ்வாவசு அப்படின்னு ராஜா பேர். வித்யாதரன் அப்படின்ற வித்யாதரன் ஒரு ஒரு வகையான கந்தர்வர் தேவயோனி, கிண்ணர்கள், கிம்புருஷல் மாதிரி ஒரு தேவயோனி சித்தர்ச்சாரண வித்யாதரங்கிறவா பாடுவா. கந்தர்வர்கள் மாதிரி அவளுக்கு ஒரு படிப்புல ஒரு இது உண்டு. விஸ்வாவசு தான் அதுக்கு அரசன். அவனுக்கு பொண்ணா இந்த விஸ்வாவசின்னு போனபோது விச்சாவதி எழுதியிருக்காங்க. அதுக்கு அப்படி ஒரு பொண்ணு இருந்தாலும் அப்ப அம்பாள் கிட்ட ரொம்ப ஈடுபாடாம். பக்தி சத்தையோட அம்பாளை வழிபட்டு முன்னேறமும் முறையுடனே துதிபாடி அப்படி அவளை அம்பாளை அந்த உமைய வழிபாடு பண்ணாலாம். அப்பாட்ட கேட்கிறா, இந்த உமாதேவிய ரொம்ப அழகா ரொம்ப அவளை இருக்கிற மாதிரி அவளுடைய அருளை பெறுவதற்கு எந்த இடத்துல போய் நான் தபஸ் பண்ணலான்னு கேட்கிறாளாம். கேட்டோன்னு அவர் சொல்றாரு, நீ மதுரைக்கு போமா, மதுரைக்கு தான் சிறந்த பதி, சிறந்த ஊரு, அந்த இடத்துல தான் சோமசுந்தர கடவுளாக எம்பெருமான் இருக்கார். அங்கதான் அம்பாள் மீனாட்சியாக கூட இருக்கார். மீனலோச்சனி மீன் போன்ற கண்களை உடையவளாக இருக்காவோ. அவள் அங்க போய் நீ அங்க பிரார்த்தனை பண்ணி பூஜை பண்ணேனாக்கா உனக்கு நீ என்ன நினைக்கிறியோ அது கிடைக்கும்னு. இதுல கேட்ட உடனே இந்த விச்சாவசி என்ன பண்ண அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு விடை பெற்று கொண்டு இந்த மதுரை மாநகரத்துக்கு வந்தா. அங்க பல ஆண்டுகள் பலவிதமான நோன்புகள்லாம் செய்து தபம் பண்ணாங்க. இதெல்லாம் பூஜை பண்ணா உடனே சொட போட்டா சுவிட்ச் போட்டா லைட் வர மாதிரிலாம் நடக்கிற காரியம் கிடையாது. பிரார்த்தனை பண்ண தபஸ் பண்ணோன்னா அதுக்கு உடலை வருத்தி அப்படி தபஸ் பண்ணிதான் அந்த காலத்துல ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்கள்லாம் ஈஸ்வரனுடைய அருளை பெற்றிருக்கிறார்கள். இவளும் என்ன பண்ணான்னு ரொம்ப அழகா பூஜையெல்லாம் தபஸ்லாம் பண்ண. ஒரு நாளைக்கு தை மாசத்துல ஒரு நாள் அம்பாள் அங்கையர்கண்ணி மீனாட்சி மீனலோச்சனி அவளுடைய சன்னதிக்கு போய் அங்க அப்பவே சோமசுந்தர் கடவுளுக்கும் மீனாட்சிக்கும் குலசேகர பாண்டியன் அமைத்த கோவிலானது அங்க இருந்தது அழகா. அங்க போய் இவருடைய அங்க பூஜைக்கு ஏற்ற இடமாக பட்டதுனால அந்த இடத்துக்கு அப்பா சொன்னபடி அங்க போனா. வித்யாதேவன் சொன்ன மாதிரி அந்த சன்னதி அடைந்து அங்க கையில ஒரு யாழை வைத்து கொண்டு ஒரு இசை பாடினாலாம். இது இவரெல்லாம் பாடக்கூடியவா, சுவாமியை குறித்து துதித்து பாடக்கூடியவா அப்படிங்கறதுனால இந்த சங்கீத வழி வழியாக கொண்டு வரக்கூடிய குடும்பத்தை தோன்றினாலே இவளும் இசையில வல்லுநராக இருந்திருக்கா. இவ இசையை பாடின்னு இருக்கா. இவருடைய இசையில ரொம்ப சந்தோஷப்பட்ட மீனாட்சி அம்மையானவள் இவர் முன்னாடி
ஒரு 3 வயசு குழந்தை மாதிரி பாலையாக வந்து முன்னாடி நின்னாலாம். அவளை பார்த்த உடனே இவளுக்கு அப்படியே மெய் மறந்து போயிடுச்சு. ஒரு தன்னையே மறந்துட்டாளாம். அம்பாளை பார்த்துட்டா விழுந்து வந்து நமஸ்காரம் பண்றா. என்ன கேட்கணும் ஏது கேட்கணும்னு மறந்து போயிடுச்சு. என்ன கேட்கணும்னுக்காக தபஸ் பண்ண போனான்றத அவளுக்கு மறந்து போயிடுச்சு. என்ன கேட்டாலாம், அம்மா நீ வந்து உனக்கு இவ்வளவு அம்பாள் கேட்கிறா, இவ்வளவு நன்னா நீ தபஸ் பண்ண, உன்னோட தவத்துல நான் ரொம்ப மகிழ்ந்து போயிட்டேன். நான் அதனால இப்ப முன்னாடி நான் தோன்றி இருக்கேன் இல்லையா, உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னா. இவ உடனே கேட்கிறா, எப்போதும் உன்னுடைய திருவடி தாமரையில எனக்கு அன்பு இருக்கணும், உன்னுடைய தவ பக்தின் கலையே சொல்வா இல்லையா, எப்போதும் உன்னிடத்துல எனக்கு ஒரு பக்தி இருக்கணும், இதை விட எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம்னா. அம்மா ரொம்ப மகிழ்ந்து போயிட்டா. நீ எதுவுமே கேட்காத என்கிட்ட ஒரு பக்தியை மாத்திரம் கேட்டிருக்க, அதனால உனக்கு இன்னொரு வரம் கொடுக்கறேன் கேளு அப்படின்னா. அப்படியா, இன்னொரு வரமா? யோசனை பண்ணி பாக்குறா, என்ன வரம் கேட்கறதுன்னே தெரியல. எப்போதும் உன்னுடைய திருவடி தாமரையில நான் வணங்கி கொண்டு உன்னை புகழ்ந்து கொண்டு உன்னை தோத்திரம் செய்து கொண்டு தோத்திரம் செய்து தொழுதும் இன்போலும் என் தோற்றம் ஒரு மாத்திரை போதும். அதாவது ஒரு நிமிஷம் கூட விடாத, ஒரு க்ஷணம் கூட விடாத உன்னையே தோத்திரம் செய்து உன்னையே பணியணும் அப்படின்னு கேட்டதுனால மகிழ்ந்து போய் அம்பாளானவள் இன்னொரு வரம் கேளுன்னு உடனே என்ன கேட்கிறாவோ, அம்மா நீ சின்ன குழந்தையா 3 வயசு குழந்தையா முன்னாடி தரிசனம் கொடுக்கற இல்லையா, இதே திரு உருவத்தோட நீ எனக்கு மகளாக தோன்ற வேண்டும், எனக்கு நீ திருவருள் பண்ண வேண்டும், என்னுடைய மகளாக தோன்றி எனக்கு நீ அருள் பண்ணணும், எனக்கு பெரும் பேற்றை நீ தர வேண்டும் அப்படின்னா. அம்பாள் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சா. இப்படி ஒரு நல்ல பேர் நல்ல ஒரு வரத்தை கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு நீ கவலைப்படாதமா, நீ வந்து பாண்டிய ராஜாவுடைய மரபுல குலசேகர பாண்டியனுடைய மகளாக பிறக்கக்கூடிய அந்த மலையத்வஜ பாண்டியன், அந்த சமயத்துல நீ அங்க பிறந்து நீ சோழ மன்னனுக்கு மகளாக பிறந்து காஞ்சன மாலையாக அந்த மலையத்வஜ பாண்டியனுக்கு மனைவியாக வருவாய். அப்ப நீ தவம் பண்ணுவ, நீ யாகம் பண்ணுவ, அந்த யாகத்தை அப்ப நான் வந்து உனக்கு மகளாக நான் தோன்றுவேன். உனக்கு நீ கேட்டபடியே உன்னுடைய வரம், நீ என்ன வரம் கேட்டியோ அந்த வரத்துக்கு தகுந்த மாதிரி நான் இப்ப அதை வந்து உனக்கு நான் கொடுத்துடுறேன். நீ மலையத்வஜ பாண்டியனுடைய மனைவியாக தோன்றி காஞ்சன மாலையாகி தோன்றுவாய். அப்போது உனக்கும் மலையத்வஜ பாண்டியனுக்கும் நான் மகளாக தோன்றுவேன், அப்படியே நான் பிறப்பேன்னு சொல்ல தோன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் மறைஞ்சு போயிட்டான். இதுதான் வந்து இந்த படலத்துல இருக்கக்கூடிய 81 செய்யுள்களை கொண்டதாக இந்த தடாதகை பிராட்டியாருடைய திரு அவதாரம் வந்து பரஞ்சோதி முனிவர் சொல்றார். இது இந்த இதுல வந்து இப்படி மலையத்வஜ பாண்டியன் சோழன் மகளான காஞ்சனமாலைய மணந்தான் அப்படிங்கிறதும், மகப்பேறு இல்லாதனால தபசம் தான். அதுக்கப்புறம் வந்து புத்திரகாமேட்சி யாகம் பண்ணினா அதுல அம்பாள் வந்து கன்னியாக 3 வயது குழந்தையாக 3 தனங்களோட வந்து பிறந்தாள், வந்து தோன்றினாள், மகளாக தோன்றி வந்து காஞ்சன மாலையோட மடியில அமர்ந்தான்ற கதையையும் காஞ்சன மாலையுடைய பூர்வ ஜென்ம கதையும் நம்ம வந்து பார்த்தோம். இப்ப பாடல்லாம் ஆரம்பிக்க போறது. இந்த படலத்துல வந்து நம்ம பாக்குறது மொத்தத்திலேருந்து பார்த்தா 518வது பாடல். இதுல முதல் பாடல். இது என்ன பாடல் சொல்றார் அப்படின்னு பார்த்தா, கன்னியொரு பங்கினர் கடம்ப வனமெல்லாம் நன்னகரமானது நவின்றும் உலகு இன்ற அன்னை மகளாகி மலையத்வஜன் ஆகும் தென்னிடை வந்து முறை செய்து உரை செய்வான் அப்படிங்க. கன்னி ஒரு பங்கினர் கடம்பவனம் எல்லாம் நன் நகரமானது நவின்றும் உலகு இன்ற அன்னை மகளாகி மலையத்வஜன் ஆகும் தென்னிடை வந்து முறை செய்தது உரை செய்வான். இந்த உமையாள் இருக்காளே, அவ யாருன்னா உமை ஒரு பாகமாக இருக்கக்கூடிய சுந்தரேச பெருமான் இருக்கானே, அவனை வந்து அந்த சுந்தரேச பெருமானுடைய உடம்புல ஒரு பாதியாக உமை இருக்காள். அந்த உமாதேவியை தன் உடல்ல ஒரு பாகமாக கொண்டிருக்கக்கூடிய அந்த சுந்தரேச பெருமானானவர் சோமசுந்தராக எழுந்தெடுக்கக்கூடிய இந்த கதம்பவனம் முழுதையும் எப்படி ஒரு நல்லதான ஒரு அழகான நகரமாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குலசேகர பாண்டியனுக்கு வந்து சொல்லி
அந்த குலசேகர பாண்டியனும் அந்த சித்தராக வந்த அந்த பரமேஸ்வரன் சோமசுந்தர கடவுள் சொன்னபடியே நகரை அமைத்த கதையை இது வரைக்கும் நாம சொன்னோம். இதுக்கு முன்னாடி 3 படலத்துல நம்ம சொன்னோம். இப்ப நம்ம என்ன சொல்ல போறோம்னா, உலகத்தெல்லாம் இந்த 7 உலகத்தையும் உத்தவளே புவனம் 14 உத்தவண்ணம் காத்தவளே அப்படின்ற அபிராமி பெற்றார். இந்த பூவாக தாமரை போல மலர்ந்தாளாம். அவ 14 உலகத்தையும் அவதான் பூத்தாளாம். உத்தவண்ணம் காத்தவளே, அவதான் பூத்தவண்ணம் உலகத்தெல்லாம் படைச்சு அவளேதான் காப்பாத்துறாளாம். காத்தவளே பின் கறந்தவளே, அதுக்கப்புறம் அதை மறைக்கிறதும் அவளேதான் பண்றாளாம். அப்பேற்பட்ட சர்வ வல்லமை பொருந்திய மகாசக்தியாக இருக்கக்கூடிய அந்த உமையவள், உலகத்தை எல்லாம் ஈன்றவள் என்ன பண்றா, பாண்டியனான மலையத்வஜனுக்கு மகளாக தோன்றி அவ அரசாட்சி செய்த முறை எப்படியெல்லாம் ராஜ்யத்தை ஆண்டாள் அப்படிங்கிறத இனிமே நான் சொல்ல போறேன். இந்த கதையில நான் சொல்ல போறேன். கன்னி ஒரு பங்கினர். கன்னி என்றால் பெண். பெண்ணை ஒரு பாகமாக கொண்ட, உமையை ஒரு பாகமாக கொண்டவர். அவர் என்ன பண்ணார், அந்த பங்கினர் உண்மை ஒரு பாகன் என்ன பண்ணார் அப்படின்னா, கதம்ப வனம் எல்லாம், அந்த கதம்ப வன காடு இருக்கு, அந்த காட்டை எல்லாம் நன்னகரமானது நவின்று, இதை எப்படி நல்ல நகரமாக மாற்றணும், அழகான ஒரு ராஜ்யமாக எப்படி மாற்றணும் அப்படிங்கிறது ஒரு சித்தருடைய வடிவிலே ஒரு திருவிடையாடலை புரிந்து அந்த ராஜாவான குலசேகர பாண்டியனுடைய கனவுலையும் சொல்லி நேரிலையும் சொல்லி அவருக்கு நல்ல வழியை காட்டி அந்த நகரத்தை உண்டாக்கி தன்னுடைய தலையிலே இருக்கக்கூடிய அந்த இளம் பிறை, அந்த சந்திரனிலே இருக்கக்கூடிய அமுதத்தையும் எடுத்து அந்த மதுரை மாநகரம் முழுக்க தெளிச்சுட்டு அதை ஆசீர்வதித்து ஒரு நல்ல நகரமாக அருள் புரிந்து சென்றார் இல்லையா. அதனால்தானே இன்னைக்கு மதுரை மாநகரம் செழிப்பாக இருக்குன்னு சொல்லுவார், எல்லாருக்கும் வேலை கிடைக்குன்னு சொல்லுவாங்க, எல்லாரும் சந்தோஷமா இருப்பா அப்படின்பா. அந்த ஊர் உறங்கா நகரம், 24 மணி நேரமும் வெளிச்சமா இருக்கும். பகல்ல சூரிய வெளிச்சம், ராத்திரி முழுக்க எல்லா இடத்துலயும் ஜெகஜோதியா லைட் எரியும். காத்தால 4 மணி வரைக்கும் பார்த்தாக்க ஜெய 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 ஜெயன்னு மக்கள்லாம் போயிட்டு இருக்கிறதும், அங்கங்க உணவு விடுதிகள் இருக்கிறதும், என்னென்ன சாமான்கள்லாம் வாங்கணுமோ அத்தனை கடைகளும் திறந்து இருக்கிறதும், எப்படி அந்த காலத்துல மதுரை இருந்திருக்குமோ அதே மாதிரி இன்னைக்கு அந்த மதுரை மாநகரம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்பவும் பார்க்கலாம். அப்படி ஒரு அழகான நகரமாக மாற்றுவதை நவின்று எப்படி பண்ணணுங்கிறத சொல்லி கொடுத்துட்டு, நவின்றும் உலகின் அதை சொல்லியும் உலகு இன்று அன்னை, இந்த உலகத்தை எல்லாம் 14 உலகங்களையும் பெற்ற படைத்த அன்னை ஆகிய அந்த பார்வதி தேவி ஆனவள், மீனாட்சி ஆனவள் மலையத்வஜனுக்கு மகளாகி, அவ என்ன பண்ண, மலையத்வஜ பாண்டியனுக்கு மகளாக தோன்றி மலையத்வஜன் ஆகும் தென்னிடை அந்த இந்த தெற்கு தேசம், அதுதான் பாண்டிய நாடு, பாண்டிய நாட்டை ஆண்டு அந்த மலையத்வஜ பாண்டியனுக்கு மகளாக வந்த மட்டும் இல்ல, முறை செய்ததும் இந்த நாட்டையும் நல்லபடியாக ஆட்சி செய்து மகாராணியாக விளங்கியதுமான அந்த கதையை உரை செய்வான். இப்ப நாம சொல்ல போறோம், உங்களுக்கு விரிவாக இந்த கதையை சொல்ல போறோம். இது வரைக்கும் முன்னாடி சொன்னதெல்லாம் அந்த கதம்பவனத்தை எப்படி நகரமாக்கினார், அதுக்கு நகரமாக்கிறதுக்கு எப்படி வழி சொன்னார் சுவாமி அப்படின்றத, இப்போ அவருடைய உடலிலே பாதியாக இருக்கக்கூடிய அம்மை உமையானவள், மீனாட்சி தேவியானவள் எப்படி மலையத்வஜ பாண்டியனுடைய மகளாக தோன்றி இந்த நாட்டை மதுரை எம்பதியை ஆட்சி செய்தாள்ங்கிற கதையை சொல்ல போறோம். அப்படி இதுதான் திருவிளையாடல் புராணத்துல மதுரை காண்டத்துல இது என்ன பகுதி, இது கடாதகை பிராட்டியாராக அவதாரம் செய்து மதுரையை ஆட்சி செய்கின்ற படலமாக இருக்கு. அதுக்கு அடுத்த பாட்டுல என்ன சொல்ல போறாருன்னா, இந்த மலையத்வஜ பாண்டியன் எப்படி பண்ணா, மனு தர்ம பிரகாரம் ஆட்சி பண்ணி வந்தான். அந்த மனு தர்மத்துல என்ன சொல்லியிருக்கோ அது மாதிரி மகிழ்ச்சியோட அதுல சொல்லியிருக்கிற வழிபடி நடக்க அவன் செங்கோல் ஓச்சிய தூய்மையானவன். செங்கோல்ங்கிறது ராஜாக்கள்லாம் கையில ஒரு வெள்ளி தடி வச்சிருப்பாராம். அது என்ன, செம்மையான கோல், அதாவது நாட்டை நல்ல முறையாக ஆளுவதற்கு சபதம் எடுத்து கையில் கொண்ட கோல். இப்ப கூட இந்தியாவில பாரத நாட்டுல புதுசா கட்டி இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்
செங்கோல் தான் அங்க நட்டு வச்சிருக்கான். என்னன்னா ராஜ்யம் நல்லபடியாக பரிபாலனம் பண்ணப்பட வேண்டும், யார் ஆட்சியில் இருந்தாலும் நாடு சுபிட்சமாக இருக்கணும், நல்லவர்களாக நல்ல முறையில் ஆட்சி செய்யணுங்கிறதுக்காக இப்பவும் இந்த சபாநாயகர் வரும்போது செங்கோலை பிடித்து கொண்டு வந்து அங்க ஒரு இடம் வச்சிருக்கா, அதுல வெப்பா. மற்ற நாட்கள்ல அந்த லோக்சபா ராஜ்யசபா நடக்காத காலங்களில் பத்திரமான இடத்துல பூட்டி வச்சிருப்பா அப்படின்னு சொல்ற. அப்படி இவனும் செங்கோல் கையில வைத்துக்கொண்டு அதுபடி முறை தவறாமல் நீதி நெறி வழுவாமல் அவன் ஆட்சி பண்ணி கொண்டிருந்தான் அந்த மலையத்வஜ பாண்டியன். அவனுடைய அணிகலன்கள் என்னன்னா அவனுக்கு வெற்றி மேல வெற்றி அடைஞ்சு ஒரு நாட்டையும் வெற்றி கொண்டு அந்த ராஜாக்களை எல்லாம் மின்றி அவருடைய மகுடங்களை எல்லாம் கொண்டு வந்து அதையே ஒரு அணி போல அழகாக வைத்திருந்தான். அவனுக்கு அணிகலனான பூண்டு கொண்டது என்னதுன்னா எல்லா ராஜ்யங்களையும் வென்று வெற்றி கொண்டு அந்த வெற்றியையே மாலையாக, அந்த வெற்றியை மாலையா சூடி கொண்டு வந்து வாகை சூடினான்னு சொல்லுவார். வாகைங்கிற புஷ்பத்துல மாலையா கட்டி போட்டு வரலாம் ஒரு ராஜ்யத்தை வென்றுட்டாக்கா அப்போ சண்டையில. அப்படி ரொம்ப அந்த ஊரை நல்லா ஆட்சி பண்ணிட்டு இருக்கானா. அந்த நாட்டுல இருக்கிற அத்தனை பேருக்கும் பசியோ கிடையாது, அவளுக்கு செல்வத்துல ஏதாவது குறை உண்டா அதுவும் கிடையாது. 16 விதமான செல்வங்களும் நிறைந்திருந்த வாழ்க்கை, பசி என்பதே அறியாதவர்களாக அந்த அளவுக்கு அன்னம் கிடைச்சு கொண்டிருந்தது, சாப்பாட்டுக்கு வழி இருந்தது. ராஜா எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல காப்பாற்றி கொண்டு வந்தான். ரொம்ப கருணையே உருவாக இருந்தான். அவனோட கருணை தங்கி இருந்துதான், அவன்கிட்டயே கருணையானது சங்கமித்து இருந்தது அவனோட. அப்படிப்பட்ட ராஜாவாக மலையத்வஜன் இருந்தான். அதனால்தானே அவளுக்கு குழந்தையா தோன்றுகிறார் மீனாட்சி அம்மை இல்லையா? அதெல்லாம் தகுதி இல்லைன்னா வருவலா இல்ல. அவன் ரொம்ப இனிமையானவன், காட்சிக்கு ரொம்ப எளிமையானவன், ரொம்ப அன்பாக எல்லோரிடமும் பழகக்கூடியவன் மலையத்வஜன். அவன் எல்லா மொழிகளையும் கற்றவன். அந்த காலத்துல பிராதான்யமா இருந்த 2 மொழிகள் இருந்தன, ஒண்ணு சம்ஸ்கிருதம், இன்னொன்னு தமிழ். இந்த 2 கடல் போன்று பெருசா, இதுல தான் மற்ற மொழிகள் எல்லாம் தோன்றித்து அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க, வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க. தமிழ்ல இருந்துதான் தென்புலத்து மொழிகளும், சம்ஸ்கிருதத்திலிருந்து வடபுலத்து மொழிகளும், ஈவன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருக்கிற மொழிகளுக்கு கூட சம்ஸ்கிருதம் ஆதாரமா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் சொல்றா. அப்படி 2 மொழிகளிலும் ரொம்ப தேர்ச்சி பெற்றவனாக இருந்தான் அந்த மலையத்வஜ பாண்டியன். அவனுக்கு இணை சொல்ல முடியாத அளவுக்கு மகாராஜாவாக இருந்து ஆட்சி செய்து கொண்டு வந்த அந்த மலையத்வஜ பாண்டியன் இப்படி கெட்டிக்காரனா இருந்தான். எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல பாதுகாத்தான், கருணை கடலாக இருந்தான், காட்சிக்கு எளியவனாக இருந்தான். ரொம்ப சௌலபியம், யார் வேணாலும் சுலபமாக போய் பார்த்து தன்னுடைய குறைகள்னு இருந்தா சொல்லலாம், குறையே இல்லாதான் ஆட்சி பண்ணிட்டு வந்தான். அவன் கருணை கடலாக இருந்தான். அவன் இனிய முகத்தோடு இருப்பவன். எப்ப கடுகடுன்னு வந்தா யாரும் கிட்ட போக முடியாது இல்லையா? இனிய முகத்தோட, இனிய உணவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்துட்டுன்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி இனிய முகத்தை காட்டி இனிய வார்த்தைகளை பேசி இனிய குணங்களோடு இருந்தாதானே எல்லாருமே நம்மளை நெருங்குவா இல்லையா? அப்படி எல்லோரும் சுலபமாக நெருங்கி அவனோட அளவலாகக்கூடிய அளவுக்கு எளிமையானவனாக அந்த ராஜா இருந்தான். அவனுக்கு வடமொழியான சம்ஸ்கிருதத்திலையும் தமிழ் மொழியான தென்மொழியான தமிழ் மொழியிலும் மிகவும் சிறப்பு வல்லமை பெற்றவனாக இருந்தான், மொழியிலே வல்லமை பெற்றவனாக இருந்தான். இந்த பாடத்துல சொல்லப்பட மனுவரம் தன் வழி செல நடத்தும் புனிதன் மலையத்வஜன் வெற்றி புனை பூணான் கனி அமுத மன்ன கருணைக்கு உரையுள் காட்சிக்கு இனியன் வடசொற்கடல் தமிழ்கடல் இகந்தோன் மனு அறம் தன் வழி செல நடத்தும் புனிதன் மலையத்வஜன் வெற்றி. வெற்றி எங்க? வென்றி அப்படின்னு சொல்ற. வெற்றி புனை பூணான் கனி அமுதம் அன்னரும் கருணைக்கு உரையுள் காட்சிக்கு இனியன் வடசொற் கடல் தமிழ் கடல் இகந்தோன். இந்த பாடலுக்கு இப்ப நம்ம பதம் பதமா நம்ம இப்ப அர்த்தத்தை நம்ம பார்க்க போறோம். இது தமிழ்ல சில பாடல்கள் ரொம்ப சுலபமாக இருக்கு, சில பாடல்கள்ல கொஞ்சம் கடினமான வார்த்தைகளும் இருக்கு. இதுல
கன்னி ஒரு பங்கினர் கடம்ப வனமெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அதுக்கு அடுத்த பாடலான மனுவரம் உவந்து தன் வழி செல நடந்தும் புனிதன் மலையத்வஜன் வெற்றி புனை பூணான் கனி அமுதம் அன்னரும் கருணைக்கு உரையுள் காட்சிக்கு இனியன் வடசொற்கடல் தமிழ் கடல் இகந்தோ. மலையத்வஜன், அந்த மலையத்வஜன் என்ற பெயருடைய அந்த பாண்டிய ராஜாவானவன் மனு அறம் உவந்து, மனு தர்மம் எப்படி சொல்லிருக்கோ அது பிரகாரம் அதை மகிழ்வுடன் அதை ஏற்றுக்கொண்டு தன் வழி செல நடந்தும், அவன் என்ன பண்ணான்னா தன்னுடைய வழியான அரசாட்சிங்கிற முறையை தனக்குன்னு ஒரு வழி நெறிமுறையை வகுத்து கொண்டு மனு தர்மத்திலிருந்து கொஞ்சம் கூட வழுவாமல் ஆட்சி பண்ணும்படியாக, செங்கோல் ஓச்சும்படியாக, நல்ல முறையிலே ஆட்சி செய்யக்கூடியவனாக, நல்ல அரசனாக, தூய்மையானவனாக, எப்போதும் ரொம்ப ஒரு மனசாவா சாக்கரமனா தூய்மையா கூட, மனசுலயும் நல்ல எண்ணங்கள், செயல்களிலும் நல்ல எண்ணங்கள், வாய் சொல்லும் நல்ல இது இல்லையா. இது கூட சொல்லுவா இல்லையா, ஒருத்தனுக்கு இதெல்லாம் இருந்தா தான் மரியாதைன்னு. வஸ்திரேன வப்புஷா வாச்சா வித்யா வினயேனச்ச வகாரை பஞ்சபேத்தியனை அதான் நாயாந்திகரம்னு ஒரு சமயம் பார்த்திருக்கோம் இல்லையா. யாரோட பாடல் தெரியல. இதுல 5 இருக்கும், வான்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த 5 இல்லைன்னா, இந்த 5ல எது இல்லைனாலும் மனுஷாளுக்கு கௌரவம் கிடைக்காது. வஸ்திரம் இருக்கணும், நல்ல பர்சனாலிட்டி இருக்கணும், நல்ல வாக்கு இருக்கணும், கல்வி அறிவு நல்லா இருக்கணும், எல்லாத்துக்கும் மேல வினயமும் இருக்கணும்ல. இது எல்லாம் இவங்கிட்ட இருந்தது. அதனால இந்த மலையத்வஜ பாண்டியன் மனு தர்மத்துல இருந்து வழுவாமல் ஆட்சி பண்ணா. அந்த ஆட்சியில பண்ணும் போது அவன் ரொம்ப புனிதமானவனாக இருந்தான், புண்ணியசீலனாக இருந்தான், அவனுடைய தூய்மையானவனாக இருந்தான். வென்றி புனை பூணான், வெற்றியையே தன்னுடைய அணிகலனாக பூண்டவன். வெற்றியை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. எது தொட்டாலும் வெற்றி தான். சில பேர் கை வச்சாலே ஜெயம் பாலியா, அவ என்ன பண்ணாலும் எதை ஆரம்பிச்சு வச்சாலும் சரி, அவ கையால எது வாங்கிட்டாலும் சரி, வெற்றி மேல வெற்றியாக நமக்கு நன்மை மேல நன்மையாக வரும் இல்லையா. நம்ம கூட சில பெரியவாள்லாம் நமஸ்காரம் பண்ணி நீங்க ஆசீர்வாதம் பண்ணா எப்போ நான் போற காரியம் ஜெயம் அடையிறது, நீங்க நல்வாக்கு சொல்லி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவோம். நம்ம நமஸ்காரம் பண்ணி அவகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறோம் இல்லையா. அது மாதிரி இவனும் எங்க போனாலும் எல்லாத்திலையும் வெற்றி, செய்யக்கூடிய காரியங்கள் அத்தனையிலையும் வெற்றி, ஜெயத்தை தவிர வெற்றியை தவிர வேணும் வேற எதையும் அணிகலனாக அவன் அடையவில்லை. அப்படிப்பட்டவன் இருக்கானே, அவன் கனி அமுதம் அன்ன, ஒரு சுவை மிகுந்த ஒரு பழம் எப்படி இருக்குமோ அது மாதிரி சுவையுடையவனான அமுதம் போல, அமுதம் எப்படி இனிமையாக இருக்குமோ அந்த அளவுக்கு இனிமையானவனாக அவன் இருந்தான். கருணைக்கு உரையுள், கருணை அருள் அப்படின்றதுக்கு மற்றவர்களுடைய அன்பு காட்டுவதற்கும் பரிவு காட்டுவதற்கும் அவன் எப்படி இருந்தான்னா அந்த அருளே வடிவானவன், அருளே அவனிடத்துல கடல் போல தங்கி இருக்கும்படியாக அவன் இருந்தான். கருணை கடலாக விளங்கினான். கடவுளை நம்ம அப்படித்தானே சொல்றோம், கருணை கடலேன்னு தானே நம்ம பகவானை வாழ்த்துறோம். கஜவதனா கருணாசதனான்னு சொல்றான் இல்லையா. கருணையே இருப்பிடமாக கொண்டவன் கஜவதனா அப்படின்னு சொல்றது. நிறைய தமிழ், சம்ஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம் எல்லாத்திலுமே பாடல்கள்லாம் அப்படித்தானே சொல்றது இல்லையா. இவனும் கருணை கடலாக இருந்தான். அப்படி கருணை உரையக்கூடிய, கருணை தங்கும் இடமாக இருந்ததோட காட்சிக்கு இனியன். யாராவது குறை சொல்லி வந்து கேட்டான அவளை இன்முகத்தோட அவளை வரவேற்று காண்பதற்கு எளியனாய், பார்க்கறதுக்கு ரொம்ப இனிமையனாக, இன்முகத்தை உடையவனாக, இனிய முகத்தை உடையவனாக அவளோட அன்போட பேசி வந்த காரணம் என்னன்னு வினவி அவளுக்கு வேண்டிய நல்லதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். அது மாத்திரம் இல்ல, அவன் வடசொல் கடல் இகந்தோன், வடமொழி தென்மொழி அது ரெண்டும் சொல்லணும். தமிழ் கடல் இகந்தோன் அப்படின்னா வடமொழியிலும் தென்மொழியிலும், சம்ஸ்கிருதத்திலையும் தமிழிலையும் அவன் ரொம்ப கெட்டிக்காரனா இருந்தான், ரொம்ப புலமை வாய்ந்தவனா இருந்தான். அப்படி புலமை வாய்ந்தவனா இருந்தாதான் அவனால புலவர்களை எல்லாம் ஆதரிக்க முடியும், அவளை ஆசிரியிக்க முடியும் இல்லையா. அப்படி எல்லாம் அவனுக்கு சம்ஸ்கிருதம் தெரிஞ்சாதான் சம்ஸ்கிருத நூல்களை சொல்லக்கூடிய தர்ம வழியை பின்பற்ற முடியும். தமிழ்லயும் வல்லுநரா இருந்தாதான் தமிழ் மொழியில இருக்கக்கூடியதையும் எல்லாவற்றையும் அறிந்து அதுபடி முறைப்படி அழகாக ஆட்சி செய்ய முடியும். மனு தர்மம் தன்னுடைய செங்கோலின் வழிபட
ஆட்சி நடத்துறது அது நீதி முறையாக, அந்த நீதி வழிப்படி அப்படி வழி செல்வதற்கு வழியாக அந்த செங்கோல் ஊச்சினான். செங்கோலை கைப்பிடித்து நீதி நெறிமுறை தவறாது ஆட்சி செய்தான் அப்படின்னு சொல்லி, அவ தான் செஞ்சதுல ஏதோ தவறு வந்துடுத்து, குறை வந்துடுத்து, கெடுதல் பண்ணிட்டோம், நீதி தவறிட்டோம்னு சொன்னா உடனே அடுத்த க்ஷணமே ஆன்னா அப்படியே உசுர விட்டுருவாளாம். அதனால மயிர் நீப்பின் வாழா கவரிமானன்னா உயிர் நீப்பர் மானும் வரின்னார் வள்ளுவர். ஒரு தன் உடம்புல இருந்து ஒரு முடி கீழே வந்துட்டானே அப்படியே தன்னுடைய மானமே போயிட்டு கவரிமான் உயிரை விட்டுடுமா. அது மாதிரி உயிர் நீப்பர் மானம் வரி, மானத்தோட வாழக்கூடியவா அதுக்கு ஒரு கேடு வந்துட்டானே உயிரை நீப்பார்கள்னா இப்படி இந்த பாண்டிய ராஜாவும் நல்ல முறையில் ஆட்சி பண்ணான்ங்கிறத இங்க நிறுத்திக்கலாம். அடுத்த மேற்கோண்டு பாடல்களை வரும் செஷன்ஸ்ல பார்க்கலாம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஸ்ரீ குருபியோ நமஹ. ராம் ராம்.